Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெசிபி தான் பண்ண போறோம். பிஸ்மில்லாபாத் ஸ்டைல்ல கிடையாது. டிபிக்கல் நம்ம சவுத் இந்தியன் சாம்பார் சாதம் தான் பண்ண போறோம். அது கூடவே நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போறோம். வாங்க இந்த ரெண்டு ரெசிபியும் என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கப் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். அந்த கப்பு நிறைச்சு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு இருக்கும். இது ரெண்டையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 டம்ளர் இருந்தது இல்லையா, நம்ம இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு 4 பல்லு பூண்டை இடிச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டா குலைவா வெந்திருக்கணும். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், சிகப்பு பூசணிக்காய், அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்த போகிறேன். கத்திரிக்காய் ரொம்ப சின்ன கத்திரிக்காய், அதாவது பேபி கத்திரிக்காய் மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காவாக இருந்தனால நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை 4ஆக கீறிக்கோங்க. 4ஆக கீறிட்டு உள்ளே மிளகாய் தூளும் உப்பும் கலந்து உள்ளே சேர்த்துருக்கேன். அப்போ தான் கத்திரிக்காயில் நல்ல உப்பு காரம் இறங்கியிருக்கும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதும் 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் பொடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட்லையும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். புளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி அது உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் புளி பேஸ்ட்டு சேர்த்துனால 2 கப் தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த காய் இப்போ நல்லா வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடி அந்த காய் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்கல, நல்ல சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி மெத்துன்னு இருக்குது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு கலவை இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதத்தை நம்ம ஏற்கனவே நல்லா மசிச்சு எடுத்தனால தனியாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஓப்பன் பண்ணி இப்போ கொத்தமல்லி தலையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து அப்படியே கிச்சன் மூடி வச்சுடுங்க. நம்ம சாப்பிடும்போது சர்வ் பண்ணால் போதும். செம்ம டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு பொரியல் தான். ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வெங்காயம், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்துல. அப்படியே பிளெயினாக சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கையும் தோல் சீவி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய் தூள், மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மசாலா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குலாம் நல்லா கோட்டாகி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ட்ரை ரோஸ்ட் வறுவல் ரெசிபி எல்லாம் பண்றதுக்கு காஸ்ட் அயர்ன் தான் சூப்பராக இருக்கும். நல்ல மொறுன்னு கிரன்ச்சியாக கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால காஸ்ட் அயர்ன் இருந்துச்சுன்னா காஸ்ட் அயர்னில் ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு இண்டஸ் வேலியில் வாங்கின காஸ்ட் அயர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சூப்பரான சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு ரோஸ்டோட மாம்பழம் வச்சு சாப்பிட்டோம். செம்ம சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.